ஹாய்! இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு எங்க வீட்ல நைட் டின்னர் வந்து உருளைக்கிழங்கு மசாலும், சப்பாத்தியும் தாங்க. அதுக்கு வெங்காயம் அரிஞ்சாச்சு, கருவேப்பில, பச்சை மிளகா, தக்காளி 2 வெங்காயம் நீல வாக்குல நறுக்கியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு கடாய வச்சுட்டு ஒரு 4, 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் அதில போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வேகணும்லாம் இல்ல. கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வந்த அளவுக்கு நம்ம வெந்தா போதுங்க. இது கூட கருவேப்பிலை எடுத்து போட்டு அதையும் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதான் காரம். அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. அது வீட்ல அரைச்சது தான். அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை பட்டாணி ஒரு 2 ஸ்பூன் ஆகிற அளவுக்கு தாங்க போட்டிருக்கேன். நிறைய போல. இதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, அதாவது நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் உப்பும் தேவையான அளவு போட்டுட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியா மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு இதில் போட்டு, இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா உடச்சி விடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா, இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து லாஸ்ட்டா நல்லா கட் பண்ணி 4ஆ போட்டுட்டிங்கன்னா, அந்த தக்காளியோட சாரெல்லாம் இறங்கக்கூடாது. சும்மா டேஸ்ட்டுக்காக தான் அதை நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டு எடுத்தா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு.